Hi students, a listening practice for today. A lion lived in a forest and killed many animals every day. The frightened animals made an agreement. Each day, one animal would go to the lion as food, so the lion would stop hunting. One day, a clever rabbit went. He went very late. The angry lion asked for reason. The rabbit said, "Another lion stopped me and told he is the true king of this forest." Angrily, the lion asked the rabbit to show him the other lion. The rabbit took him to a deep well and pointed inside. The lion saw his own image and thought it was another lion. Roaring, he jumped into the well and drowned. Let's understand the new words. Forest அப்படின்னா காடு. அனிமல்ஸ்னாக்கா மிருகங்கள். அனிமல் மிருகம், அனிமல்ஸ் ப்ளூரல்ல மிருகங்கள். கிளவர்னா புத்திசாலி, வைஸ்னு ஒரு வார்த்தை படிச்சோம் இல்லையா, அதே அர்த்தம் தான் கிளவருக்கும். ராபிட்னா முயல். ரீசன்னா காரணம். ட்ரூனா உண்மையான, உண்மை. ட்ரூத்னா உண்மை, ட்ரூனா ட்ரூ கிங்னா உண்மையான ராஜா அப்படின்ற அர்த்தத்துல வரும். டீப்னா ஆழமான, ஆழம். இந்த இடத்துல ஆழமான கிணறு, டீப் வெல். பாயிண்டட்னா சுட்டி காமிக்கிறது. நம்ம சுட்டு வரலால காமிக்கிறோம்ல, அது அவன் அப்படின்னு காமிக்கிறோம்ல, அந்த மாதிரி பாயிண்டட்னா சுட்டி காமிக்கிறது. இமேஜ் அப்படின்னா உருவம், பிம்பம், உருவம் அப்படின்ற அர்த்தத்துல வரும். ஜம்ப்டு, ஜம்ப்ன்றது வெர்பு, ஜம்ப்னா குதிக்கிறது. ட்ரவுன், ட்ரவுனுங்கிறது ஒரு வெர்பு. ட்ரவுன்னா மூழ்கிறது, தண்ணியில் மூழ்கிறதுக்கு ட்ரவுனிங், ட்ரவுன் அர்த்தம். இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால ட்ரவுன் இருக்கு. ஓகே, now that you understand the new words, see what you fully understand from the story. Video pause பண்ணுங்க, see what you understood and then you run the video. I will explain in Tamil. ஓகே, இப்போ நான் தமிழ்ல சொல்ல போறேன். ஒரு சிங்கம் ஒரு காட்டுல இருந்தது, வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒவ்வொரு நாளும் அது பல மிருகங்களை கொண்டுட்டு இருந்துச்சு. அந்த பயந்து போன மிருகங்கள்லாம் ஒரு அக்ரிமெண்ட்னா ஒரு எல்லாம் ஒரு இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒற்றுமையா ஒரு முடிவுக்கு வந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மிருகம் வந்து அந்த அந்த சிங்கத்துக்கு சாப்பாடா போகும். அப்ப சிங்கம் என்ன பண்ணும், மற்ற அனிமல்லாம் மற்ற மிருகத்தெல்லாம் விட்டுட்டு அதுகிட்ட எந்த மிருகம் போறதோ அதை மட்டும் சாப்பிடும். அந்த மாதிரி இருக்கச்ச ஒரு நாள் ஒரு புத்திசாலியான முயல் போக வேண்டியிருந்துச்சு. அது போச்சு. அது ரொம்ப லேட்டா போச்சு, தாமதமா போச்சு. அந்த பயங்கர கோபத்துல இருந்த லயன், ஏன் லேட்டா வந்த அப்படின்னு காரணத்தை கேட்குது. அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சு, நான் வர வழியில இன்னொரு சிங்கம் வந்து என்ன நிறுத்தி நான் தான் இந்த காட்டோட உண்மையான ராஜா அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு. உடனே அந்த ரொம்ப கோவம், அந்த சிங்கம் கோவமா, ஆங்கிரிலி அப்படின்னா கோவமாக அப்படின்ற அர்த்தத்துல வருதுங்க. அந்த சிங்கம் வந்து எனக்கு அந்த இன்னொரு சிங்கத்தை காமி அப்படின்னு. உடனே அந்த முயலும் ஒரு ஒரு ஆழமான கிணத்துக்கிட்ட அழைச்சிட்டு போய் உள்ள காமிச்சுது. கிணத்துக்குள்ள, அந்த கிணத்துக்குள்ள இருந்த தண்ணியில அந்த சிங்கம் வந்து அது உள்ள எட்டி பார்க்கும்போது அதோட உருவமே தெரிஞ்சுது. அதை பார்த்துட்டு அதுதான் அந்த இன்னொரு சிங்கம் நினைச்சிட்டு நேரா அப்படியே கர்ஜனை பண்ணிட்டே உள்ள குதிச்சுது. அப்படியே உள்ள போய் தண்ணியில மூழ்கி செத்து போச்சு. தண்ணியில மூழ்கிச்சு அப்படின்னு தான் இருக்கு, சாகல, செத்து போச்சுன்னு சொல்ல. ட்ரவுண்ட் அப்படின்னாக்கா மூழ்கிச்சு, பட் மூழ்கினா சாக வேண்டியதான் அந்த அர்த்தத்துல. ஓகே, if you got the same meaning, very good. As I always say,
keep on listening. Listen again and again and again. Until we meet in the next video. Bye.